அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் குற்றவாளி கொடுத்த வாக்குமூலம், உதயநிதி அதிரடி கைது, இது மாதிரி பார்த்தீங்கன்னா செய்திகள் வெளியாயிருக்கு. இப்போ அதிரடியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் விவகாரத்தின் அடிப்படையில் உதயநிதியுடைய பேர் அடிபட்டு இருந்தது. இந்த நிலையில் தான் இதில் பார்த்தீங்கன்னா கூண்டோடு வசமாக சிக்கியிருக்காங்க. இது செய்தது உண்மைதானா அப்படின்ற மாதிரி தகுந்த வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டு இப்போ பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காரு. இந்த நிலையில் தான் அதிரடியாக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய இடியாக இருந்திருக்கு. சில உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டிருக்காரு. சில ஏற்கனவே இந்த பாலியல் விவகாரத்தின் அடிப்படையில் குற்றவாளியாக கைது செய்யப்பட்ட ஞானசாகர் அவர்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மகளிர் ஆணையம் அதிரடியாக குறைந்தபட்சம் 30 ஆண்டுகள் ஆயுள் தண்டனை வழங்கியிருக்காங்க. இந்த ஆயுள் தண்டனை அடிப்படையில் அவர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இதில் பார்த்தீங்கன்னா முக்கிய அமைச்சர் சுப்பிரமணியன் அவர்கள் பார்த்தீங்கன்னா இதில் அந்த சார் சுப்பிரமணியன் தான் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாக இருந்தது. இப்போ சுப்பிரமணியன் அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் இப்போ உதயநிதிக்கு ஒரு கேள்விக்குறியாகவே மாறி இருக்கு. இந்த நிலையில் அதிரடியாக தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் தொந்தரவின் அடிப்படையில் திமுக சேர்ந்த முக்கிய புள்ளிகளும் அதே மாதிரி உதயநிதியுடைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அட்டூழியங்கள் பண்ணி திமுக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்திருந்தாங்க. இந்த நிலையில் இருந்தாலுமே மாணவி கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையிலும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடியோக்கள் வெளியிட்டிருந்த நிலையில் வீடியோக்கள் மூலமாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சீர்குலைத்திருக்காங்க. அதே மாதிரி நேர்முக தேர்வு மூலமாகவும் அமைச்சர் சுப்பிரமணியன் அவர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்களை சீர்குலைத்திருக்காரு அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாக இருக்குது. இதுக்கு தகுந்த ஆதாரங்களும் ஏற்கனவே 50க்கு மேற்பட்ட வீடியோக்கள் நேரன் அவர்கள் வீட்டில் கிடைத்தது. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கள் அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டிருக்காரு. இந்த வீடியோவின் அடிப்படையில் தான் இப்போ அதிரடியாக டெல்லி மேலிடம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா தூக்க சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க. இப்போ அதிரடியாக இந்த பாலியல் தொந்தரவின் அடிப்படையில் உதயநிதிக்கு இறுதி தீர்ப்பு வழங்க போகிறாங்க. பார்த்தீங்கன்னா இவருக்கு 5, 6, 7 ஆண்டுகளுக்கு சிறை தண்டனை விதிக்க போகிறதாகவும் தகவல் வெளியாக இருக்குது. இருந்தாலுமே ஏற்கனவே இந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் நடந்த ரைட்டின் அடிப்படையில் உதயநிதி ஸ்டாலினுடைய நண்பர்கள் தான் பார்த்தீங்கன்னா தொழிலதிபர்கள் அனைவருமே சிக்கியிருக்காங்க. அதனால் திமுகவுடைய தலைமையகம் நடக்குமா அப்படின்ற கேள்விக்குறியாகவே மாறி இருக்கு. இருந்தாலும் இப்போ கூண்டோடு சிறைக்கு செல்வது உறுதி அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ தகவல் இருக்குது. அதெல்லாம் உதயநிதியுடைய கதை ஒட்டுமொத்தமாக முடிந்திருக்கு. ஏற்கனவே இந்த சனாதன வழக்கம் மூலமாகவும் சிக்கி நிறைய பிரச்சனைகள் அவர் துணை முதல்வர் ஆனதிலே ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்கார். இப்போ இந்த குற்றவாளி கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் உதயநிதி அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்காரு. சரி, ஓகே. இன்னைக்கான அப்டேட் இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.